வணக்கம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிலும் நம்மை சுற்றிலும் பல்வேறு அதிசயங்களை படைத்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய மலைகள், கடல்கள், ஆறுகள், நதிகள், மலை பிரதேசங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்வெளி மண்டலங்கள் என இன்னும் எத்தனையோ ஆயிரம் விஷயங்கள். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் மனிதனின் விரல் ரேகையும் மற்றும் கருவிழியும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய விரல் ரேகையோ அல்லது கருவிழியின் அமைப்புகளோ மற்றொரு மனிதனுக்கு பொருந்தாது. இன்று உலகில் பல நாடுகளில் விரல் ரேகைகளை கொண்டும் கருவிழிகளை கொண்டும் மனிதனுடைய தனித்தன்மையை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த நடைமுறையைத்தான் இந்தியாவில் ஆதார் மற்றும் சில விமான நிலையங்களிலும் பயன்படுத்துகிறார்கள். எனவே இதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து பார்க்கலாமா? இந்த வார வேதமும் விஞ்ஞானமும். முதலாவது வேதத்தை பார்த்து விடுவோம். சங்கீதம் 139:14 கூறுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நன்றாக விளங்குகிறது. அது என்ன பிரமிக்கத்தக்க அதிசயம் என்று நாம் யோசிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதை நினைவு கூறுங்கள். நம் உடல் செயல்படுகிற முறையே பிரமிக்கத்தக்கதுதான். ஏன் அப்படி சொல்கிறோம் தெரியுமா? மனிதன் உண்டாக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட மனிதனுடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளை விஞ்ஞானிகள் இன்னும் முழுமையாக கண்டறிந்து விடவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஏன் தற்போது வரை மனித உடலை பற்றி புதிதாக பல விஷயங்களை விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அத்தனை பெரிய பிரமிக்கத்தக்க படைப்பு மனித படைப்பு என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இத்தனை பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளில் எதை பற்றி பேசுவது? அதுவே நமக்கு பெரிய குழப்பமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய படைப்பு எல்லாமே பிரமிக்கத்தக்கதாய்த்தான் இருக்கிறது. எனினும் இன்றைய நிகழ்ச்சிக்கு மனிதனுடைய தனித்தன்மையை கண்டறியும் விதத்தை குறித்து சற்று பேசலாம் என்று நினைக்கிறேன். உதாரணமாக, நாம் 1000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை சுற்றிலும் எந்த பக்கம் பார்த்தாலும் மனிதர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் நம்மை போலவே நம்முடைய முக சாயலில் அந்த இடத்தில் ஒரு 10 பேரை பார்த்து விட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதுதான் தேவனுடைய படைப்பின் ஆச்சரியம். ஒவ்வொருவரும் வெவ்வேறு முக சாயலில் தான் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு படி ஆழமாக போக வேண்டுமென்றால் அந்த 1000 பேருடைய விரல் ரேகையும் 1000 விதத்தில் தான் இருக்கும். ஒருவருடைய விரல் ரேகை மற்றவருக்கு பொருந்தாது. அதே போல ஒருவருடைய கருவிழியின் அமைப்பு மற்றவருக்கு நிச்சயமாக பொருந்தாது. இன்று உலகளவில் கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 800 கோடி மக்களுக்கும் தனித்தனியே விரல் ரேகையும் கருவிழி அமைப்புகளும் இருக்கும். ஒருவருடைய விரல் ரேகையோ அல்லது கருவிழியோ மற்றவர்களுக்கு நிச்சயமாக பொருந்தாது. எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்கள்! இதை பற்றி இன்னும் சில காரியங்களை தெரிந்து கொள்வோம். விஞ்ஞான அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு விரல் ரேகை எப்படி உருவாகிறது என்று பார்க்கும்போது, ஒரு குழந்தை தாயின் கருவில் இருக்கும்போதே விரல் ரேகை உருவாக தொடங்குகிறது. மரபியல் மற்றும் கருவில் உள்ள சூழல் அடிப்படையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்துவமான விரல் ரேகை உருவாகிறது. அதனால்தான் ஒரே டிஎன்ஏ கொண்ட இரட்டை சகோதரர்களுக்கும், அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எனப்படுபவர்களுக்கும் விரல் ரேகை வேறுபட்டதாகவே காணப்படும். விரல் ரேகை வாழ்நாள் முழுவதும் மாறாது. உடல் வளரும்போது விரல் ரேகையின் அளவு பெருகும், ஆனால் அதன் வடிவமைப்பு மாறாது. சிறிய காயங்கள் ஏற்பட்டாலும் கூட அது ஆறிவிட்ட பிறகு மீண்டும் அதே வடிவம் தோன்றும். விரல் ரேகையில் 3 முக்கியமான வகைகள் உள்ளன. நம்பர் 1 லூப்ஸ், அதாவது வளைவுகள். நம்பர் 2 வோல்ட்ஸ், அதாவது சுழல்கள். மூன்றாவது ஆர்ச்சஸ், வளைந்த கோடுகள். ஒவ்வொரு விரலிலும் சுமார் 150 தனித்துவ அம்சங்கள் இருக்கின்றன. இந்த நுண்ணிய அம்சங்களால் தான் விரல் ரேகை ஒருவருக்கொருவர் மாறுபடுகிறது. எப்படி ஒரு மனிதனுக்கு விரல் ரேகை என்பது தனித்துவம் வாய்ந்ததோ அதே போல கருவிழியும் அப்படித்தான். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கருவிழியின் அமைப்பு மற்றொரு மனிதனுக்கு இருக்காது. கருவிழி என்பது கண்மணியை சுற்றில் இருக்கும் ஒரு வளையமாகும். ஒருவரின் கண்களின் நிறம் பழுப்பு, நீலம், பச்சை, சாம்பல் என மாறுபடும். ஆனால் அந்த நிறமல்ல கருவிழியை தனித்துவமாக்குவது. உண்மையில் கருவிழியில் இருக்கும் நுண்ணிய கோடுகள், வளைவுகள், புள்ளிகள், வளையங்கள் தான் ஒருவரின் தனிப்பட்ட அடையாளமாகிறது.
கருவிழி விரல் ரேகையை விட நம்பகமான அடையாளமாகும். ஒரு கருவிழியில் சுமார் 240 தனித்துவ அம்சங்கள் இருக்கின்றன. கருவிழி ஒருமுறை உருவான பிறகு அது வாழ்நாள் முழுவதும் மாறாது. கருவிழி எப்போதும் கண்ணுக்குள் பாதுகாப்பாக இருப்பதால் விரல் ரேகையை விட எளிதில் காயமடையாது. கருவிழி வடிவத்தை யாரும் போலியாக உருவாக்கவும் முடியாது. தற்போது கருவிழி அடையாளங்களை பல இடங்களில் பயன்படுத்த துவங்கிவிட்டனர். குறிப்பாக ஆதார், விமான நிலையங்கள், ஏன் நாம் பயன்படுத்தும் சில ஸ்மார்ட் போன்களிலும் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறார்கள். மீண்டும் வசனத்திற்கு வருவோம். சங்கீதம் 139:14 கூறுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப உதவியோடு எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்று பார்க்க போகிறோம். இது என்ன, பிரதர் ஏதோ புதுசாக சொல்றாரு என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. எனவே பீடிகை போடாமல் நான் நேரடியாக விஷயத்திற்கு வந்து விடுகிறேன். வேதம் கூறுகிறது, வெளிப்படுத்தல் 13:17, அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இங்கு 3 விஷயங்களை பற்றி பார்க்கிறோம். முதலாவதாக மிருகத்தின் முத்திரையாவது, அதாவது ஆங்கிலத்தில் மார்க் என்று சொல்வார்கள், அதன் நாமத்தையாவது, அதாவது நேம். மூன்றாவதாக அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது, அதாவது நம்பர் தரித்து கொள்கிறவர் தவிர மற்றவர்கள் விற்கவோ வாங்கவோ முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில் வந்தாயிற்று. ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அது என்ன? தரித்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் சற்று விளக்கமாக சொல்லுகிறேன், கேளுங்கள். தங்கள் வலது கையிலோ நெற்றியிலோ முத்திரையை பெற வேண்டும் என்று இந்த ஒரு விஷயம் மட்டும் பொதுவாக நடைமுறைக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் உலகில் சில இடங்களில் சில மனிதர்களுக்கு சோதனை அடிப்படையில் இந்த முத்திரையும் பதித்தாயிற்று. அதேபோல சில விலங்குகளுக்கும், உதாரணமாக வீட்டில் வளர்க்கப்படும் நாய்க்கும் முத்திரை என்ற சிப் ஏற்கனவே பதித்தாயிற்று. ஆனால் பொதுவாக எல்லா இடங்களிலும் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை என்பதும் நமக்கு தெரிகிறது. சரி, போகட்டும். இன்னும் சற்று ஆழமாக சிந்திப்போம். நாம் வாசித்த அந்த வசனத்தில் இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளை விற்கவோ அல்லது வாங்கவோ அந்த முத்திரையை பெற்றிருக்க வேண்டும். இன்று உலக அளவில் ஒரு மனிதன் பொருளை வாங்குவராக இருக்கலாம் அல்லது இந்த பொருளை விற்பவராக இருக்கலாம். சரிதானே? வாங்கியவுடன் அதற்குண்டான பணத்தை கொடுத்துவிட்டு பொருட்களை எடுத்து செல்கிறோம். இதுதானே வழக்கம். எத்தனையோ ஆண்டுகளாக இப்படியாக வர்த்தகங்கள் நடைபெற்று கொண்டிருக்க, கடைசி நாட்களில் ஏன் முத்திரை இருந்தால்தான் பண பரிமாற்றம் செய்ய முடியும் என்று பேச வேண்டும்? எனவே முதலில் பணத்தை பற்றி சில காரியங்களை தெரிந்து கொண்டு மீண்டும் வசனத்திற்கு வருவோம். ஆரம்ப நாட்களில் வியாபாரத்தில் பண்ட மாற்று முறையை பின்பற்றினார்கள். பின்பு அவையெல்லாம் நாகரிக வளர்ச்சியின் மூலம் மாற்றப்பட்டது. ஆனால் என்னவோ தெரியவில்லை, சில இடங்களில் நாம் இன்னும் பண்ட மாற்று முறையை பின்பற்றுகிறோம். சற்று யோசித்து பாருங்கள். தாய்மார்கள் மத்தியில் இது மிகவும் பிரசித்தம். அது என்ன? கணவருடைய பேண்ட் ஷர்ட்டுகளை போட்டுவிட்டு வீடு முழுக்க சில்வர் பாத்திரங்களை அடுக்கி வைத்து விடுவார்கள். ஞாபகம் இருக்கிறதா? இதுவும் ஒரு வகையில் பண்ட மாற்று முறைதான். ஆரம்ப நாட்களில் பண்ட மாற்று முறையை பின்பற்றின நம்முடைய மூதாதையர்களுக்கு நாகரிக வளர்ச்சியின் காரணமாக ஒவ்வொரு பொருளுக்கும் பண மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கும் முறை அமல்படுத்தப்பட்டது. பணம் என்பது மக்கள் தங்களுக்கிடையே பொருட்கள், சேவைகள் முதலியவற்றை பரிமாறிக்கொள்ளவும் கடன்களை திருப்பி தரவும் அரசால் உறுதியளிக்கப்பட்ட அடையாளமாகும். முதலில் பணத்தின் மதிப்பை அந்த நாணயம் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி போன்ற உலோகத்தின் மதிப்பை கொண்டு நிர்ணயிக்கப்பட்டது. உதாரணமாக தங்க நாணயத்திற்கு அதில் உள்ள தங்கத்தின் எடை மதிப்பு வழங்கப்பட்டது. பின்னர் வெள்ளி, பித்தளை, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றால் செய்யப்பட்ட நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கூட 30 வெள்ளிக்காசுகளை பெற்றுக்கொண்டான் என்பது உங்களுக்கு தெரியும். நாணயத்திற்கு பின்பு பணத்தாள், அதாவது கரன்சி நோட் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் பண பரிவர்த்தனைகளுக்கு செக், டிடி பயன்படுத்தப்படுகிறது. டெக்னாலஜியின் அசூர வளர்ச்சியால் நெஃப்ட், IMPS, RGTS போன்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் முடிந்தன. இதுவரை எல்லாமே ஓகே தான். இதற்கு பிறகுதான் இந்த முத்திரை கலாச்சாரத்தை பார்க்கிறோம். அது என்ன? அதுதான் UPI பேமெண்ட்.
QR கோடை ஸ்கேன் செய்து பணத்தை பரிவர்த்தனை செய்யும் முறை. சிறிய பெட்டி கடைகள் துவங்கி மிகப்பெரிய வணிக வளாகங்கள் வரை QR கோட் பயன்படுத்தப்படுகிறது. கோடிக்கணக்கான நண்பர்கள் தங்களது மொபைல்களில் ஸ்கேன் செய்து பணத்தை எளிமையாக செலுத்தி விடுகிறார்கள். QR கோடை நாம் அதிகப்படியான இடங்களில் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் தற்போது இந்தியாவில் மிக பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த UPI பேமெண்ட், அதாவது ஒரு QR கோடை ஸ்கேன் செய்து பணத்தை பரிமாற்றம் செய்யும் முறை இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. எத்தனையோ ஆண்டுகளாக பணம் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு மிக குறுகிய நாட்களிலேயே இந்த முத்திரை கலாச்சாரம் உலகை பிடிக்க தொடங்கி இருப்பது பலருக்கு ஆச்சரியத்தை தருகிறது. இதுபோன்ற முத்திரை கலாச்சார திட்டத்தில் நன்மை இருக்கிறதா அல்லது வேறேதேனும் தீமைகள் இருக்கிறதா என்பதை பற்றி ஆவிக்குரிய ரீதியில் ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும் QR கோடு மூலம் பணம் அனுப்பும் முறையை மிக கவனமாக ஆராய்ந்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வசனமாவது, மிருகத்தின் முத்திரையாவது, அது நாமத்தையாவது, அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம்.